ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, விஜய் டிவியில் 3 சீரியல்கள் பார்த்திங்கன்னா இப்போ பொய் சொன்னதுனால என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோரை பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தா தங்கமேல் பயங்கர பொய் சொல்லியிருக்காங்க. பொய் சொன்னதால் என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி தான் சிறகடிக்க ஆசை சீரியல்லையும் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டாங்க. இதனால் எப்படி நீ பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் தள்ளிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் அம்மாவோட பொய் சொல்லி கோர்ட்டில் இழுத்து பண்ணியிருக்காங்க. பொய் சொல்லியிருக்கு. அந்த 2 சீரியலுமே அப்படி தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிந்து பயங்கர பொய் சொன்னாங்க. சொன்னதால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ சிவா ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 2 ஹீரோயினுக்கு மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் இவங்களும் சாதாரண பொய் சொல்லலை. இதில் பார்த்தா சிந்து கல்யாணம் ஆகலை. ஆனால் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா சிவா எவ்வளோ பெரிய பொய், என்னை கடத்திட்டு போயிட்டு தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய் சொன்னார். ஆனால் யாருமே கோவப்படலை, வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் சிறகடிக்க ஆசை சீரியலில் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து ஆனால் இல்லைன்னு பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வீட்டை விட்டு வெளில தள்ளியிருக்கீங்க. பாண்டியன் ஸ்டோரில் வீட்டை விட்டு தள்ளியிருக்கீங்க. ஆனால் இந்த சீரியல் மட்டும் இப்படியா சொல்லி எல்லாருமே அந்த கேள்வி கேட்காங்க. ஏன்னா விஜய் டிவியில் எல்லா சீரியலுக்கும் இப்படித்தானே ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒவ்வொன்றும் பார்க்கக்கூடாது, எதனால் இப்படி அப்படி சொல்லி எல்லாருமே அந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஒன்று அப்படின்னா எல்லா சீரியலும் ஒன்றா தானே இருக்கணும். இப்படி மாறி மாறி எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம். இப்போ டிஆர்பி ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. பாண்டியன் ஸ்டோர் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. ஆரம்பத்தில் சிந்து பேர் நல்லா இல்லைனாலும் இப்போவும் நல்லபடியாக தான் போய்கிட்டுருக்கு. அதனால தான் இப்படியா பொய் சொன்னால் எல்லாருக்கும் தானே தண்டனை கொடுக்கணும். சிந்து பேரில் பற்றி என்ன, சிந்து பேரில் ஸ்னேகாவை தான் காதலிச்சிருந்தார். ஆரம்பத்தில் அப்படி தான் போட்டாங்க. ரசிகர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஸ்னேகாவை பொல்லாதவங்களாக காட்டினாங்க. ஸ்னேகாவை பொல்லாதவங்களாக காட்டினால என்னாச்சு, அதுக்கப்புறம் சிவாவை இவர் ஏற்றுக்கிட்டார். சிவா இவர் ஏற்றுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்படித்தான் இப்போ போட்டிருக்காங்க. பொய் சொன்னால் எல்லாருக்கும் தானே ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த சீரியலில் உள்ள ஹீரோயினை வெளில வரட்டினாங்க, அந்த சீரியலில் வெளியில் வரட்டினாங்க. ஆனால் இவங்களுக்கு முட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ அப்படி தான் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் டிவி சீரியலில் எல்லாமே ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நிறைய சீரியல் ரிவ்யூ எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது அப்படின்னால எல்லா சீரியல்லையும் பொங்கல் களை கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதியில் காட்டியிருக்காங்க. இப்போ சிந்து பைரவி இதிலலாம் பொங்கல் காட்டியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சீரியலுமே செலிப்ரேட் பண்ணதா பெரிய அளவில் காட்டுவாங்க. கண்டிப்பாக எல்லா சீரியலையும் மறக்காமல் காட்டுவாங்க. இதில் நம்ம சீரியல் பிடிச்சவங்க மறக்காமல் கண்டிப்பாக அந்த எபிசோட்லாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண